வணக்கம். திரு சாண்டில்யனின் ராஜதிலகம். அத்தியாயம் 19. விஷப்பரீட்சை. சோதனைத்தலை அருகே வேதனை தரக்கூடிய அந்த நிகழ்ச்சி மைவெளிக்கும் மற்றொருக்கும் பெரும் கலக்கத்தையும் வீரபாகுவுக்கு களிவெறியையும் அளித்ததென்றாலும் பல்லவ இளவலின் இதயத்தில் மட்டும் எந்தவித அச்சத்தையோ குழப்பத்தையோ உண்டாக்காததால் அவன் முகத்தில் புன்முறுவலே விடர்ந்து கிடந்தது. கடல் மல்லையிலிருந்து புறப்பட்ட நேரத்திலேயே வழியில் எதிரி வீரர்கள் மடக்குவார்கள் என்பதை உணர்ந்திருந்த பல்லவ இளவல் வெகு எச்சரிக்கையுடனேயே வண்டியை செலுத்தினான். அந்த பெரும் மூடு வண்டியை மற்ற பொதி வண்டிகளுடன் அவன் கலந்துவிட்ட வேளையில் கூட மற்ற வண்டிக்காரர்களுக்கு எந்தவித சந்தேகமும் உண்டாகாத வழியிலேயே வண்டியை செலுத்தினான். கடல் மல்லையிலிருந்து புறப்பட்ட மறுநாள் நடுப்பகலில் பல்லவபுரத்து எல்லை தோப்பில் மற்ற வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்ட போது அந்த வண்டி கும்பலின் நடுவில் தனது வண்டியையும் அவிழ்த்து விட்டான். மற்ற வணிகக் கூட்டங்களைப் போலவே தானும் மரத்தின் அடியில் சட்டிகளை கொண்டு சமைத்து தானும் உணவருந்தி மற்றவர்களுக்கும் உணவு படைத்தான். மைவிழி இடையிடையே அவனுக்கு உதவ வந்தபோதும் கூட வேண்டாமென்று தடுத்து அவளை மட்டும் வண்டியிலேயே தங்கச் செய்து தனக்கு உதவ இந்திரவர்மனையும் பலபத்ரவர்மனையும் உபயோகப்படுத்தி கொண்டான். வீரபாகு மட்டும் பலமாக சீனனால் பாதுகாக்கப்பட்டு ஒரு மரத்தடியில் இளைப்பாறிக் கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலை மிக இன்பமாக இருந்ததைக் கண்டாள் மைவெளி. தோப்பில் ஆங்காங்கு வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டு வணிகரும் பணியாட்களும் மற்றும் வணிகர் வண்டிகளில் சொற்ப பணத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்த சாதாரண மக்களும் பலவிடங்களில் உணவு தயாரித்ததும் கட்டு சாதத்தை அவிழ்த்து உட்கார்ந்து உணவருந்தியதும் ஏதோ வனபோஜனம் நடப்பது போன்ற பிரமையை அவளுக்கு அளித்திருந்தது. எனினும் அந்த இன்ப சூழ்நிலையிலும் தங்கள் நிலை துன்பப்படத்தக்கதாகவே இருந்ததை எண்ணியதால் பெருமூச்சும் விட்டாள் ஓரிரு முறை. அத்தகைய நிலையிலும் இளவரசனே தனக்கு உணவு கலந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வந்தது அவளுக்கு சிறிது சங்கடமாகவும் பயமாகவும் இருந்தது. ஏற்கனவே இளவரசனையும் தன்னையும் பற்றி தவறான எண்ணம் கொண்டிருந்த தனது தந்தை கடல் மல்லை சவுக்கு தோப்பில் இவளுக்கு துணை இருக்க இளவரசர் வருவார் என்று வெறுத்து பேசி தன்னை மணல் மேட்டில் தள்ளிவிட்டு போன தந்தை இப்பொழுது இளவரசன் உணவு தருவதைக் கண்டால் என்ன நினைப்பார் என்று அச்சம் கொண்டாள். வண்டியில் பயணம் செய்த சமயத்தில் தனக்கும் அவளுக்கும் எந்த பந்தமோ சம்பந்தமோ இல்லாதவர் போலவே அவள் தந்தை உட்கார்ந்திருந்தார். அவரது போக்கிலிருந்து அவரது உள்ள குமுறல் அடங்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட மைவிழி இளவரசன் உணவு களையத்தை அவளிடம் நீட்டி வண்டி முகப்பில் உட்கார்ந்து சாப்பிடு என்று சொன்னதும் அவள் எனக்கு பசிக்கவில்லை என்றே சொன்னாள். ஏன் என்ற இளவரசன் கேள்வியில் வியப்பிருந்தது. பசிக்காததற்கு காரணம் உண்டா என்று கேட்டாள் அவள் பதிலுக்கு. முந்தைய இரவே சரியாக நீ சாப்பிடவில்லை, இன்றைய பகலிலும் பசிக்கவில்லை என்றால் காரணம் இருக்க வேண்டும் என்றான் பல்லவேலவல். அத்துடன் அவளை உற்று பார்த்து நீயாக சாப்பிடுகிறாயா, நான் ஊட்டட்டுமா என்று கேட்டு ஒரு கவளத்தை கையால் எடுக்கவும் செய்தான். வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிடுகிறேன் என்று கூறி களையத்தை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டாள் அவள். அதை பிடுங்கிக் கொண்டதும் தூரத்தை ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்த தனது தந்தையை கவனித்தாள். அதுவரை வண்டியில் நடந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த இந்திரவர்மன் அவள் பார்த்ததும் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டான். இதனால் வேண்டா வெறுப்புடன் உணவை மெல்ல மெல்ல அருந்தினாள் மைவெளி. இளவரசன் மீதோ தன் மீதோ இருந்த சந்தேகம் சினமும் அவருக்கு சிறிதளவும் குறையவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டதால் மேற்கொண்டு நடந்த பயணத்தை உணர்ச்சி ஏதுமற்ற பதுமை போலவே ஏற்றுக்கொண்டாள். மாமல்லபுரத்துக்கும் காஞ்சிக்கும் சிம்ம விஷ்ணுவின் காலத்திலேயே போடப்பட்டிருந்த பெருஞ்சாலையில் இளவரசன் தனது வண்டியையும் பொது வண்டிகளோடு இணைத்து செலுத்தியதிலிருந்து பல்லவபுரம் வரும் வரை சாளுக்கிய புரவி வீரர் பலர் அடிக்கடி அந்த பெருஞ்சாலையில் விரைந்து கொண்டிருந்ததையும் புரவி கட்டிய ரதங்கள் பலவும் கடல் மல்லையை நோக்கி உருண்டு கொண்டிருந்ததையும் கவனித்தாள். என்னதான் இந்திரவர்மனையும் பலபத்ரவர்மனையும் பொதிவண்டி வணிகர்கள் சற்று ஊன்றி கவனித்தால் கண்டுபிடித்து விடுவது எளிது என்பதும் அப்படி கண்டுபிடித்து அவர்கள் தனக்கு அதிக மரியாதை காட்ட ஆரம்பித்தால் தன் வேடம் கலைந்துவிடும் என்பதையும் அப்புறம் அவ்வப்பொழுது சாலையில் உலாவும் சாளுக்கிய வீரர்கள் தன்னை சிறை செய்வது சர்வ சுலபம் என்பதையும் புரிந்து கொண்டான் பல்லவேலவல். அது தவிர இந்திரவர்மனும் சீனனும் மாறுவேடம் அணியாமல் சுய உடைகளில் இருப்பதிலும் ஆபத்து இருந்தது அவனுக்கு தெரிந்தே இருந்தது. ஆனால் இந்திரவர்மனை சுய உடையில் இருக்க வைப்பதில் அனுகூலமும் ஓரளவு பாதுகாப்பும் இருந்ததால் அவன் அந்த நிலையை மாற்ற இஷ்டப்படவில்லை. காஞ்சிக்கு செல்லும் பெரும் சாலையில்
இடையிடையே அதிக காவல் இருந்து கொண்டிருந்ததை கவனித்த இளவரசன் வண்டிக்குள் இருப்போரை எச்சரித்தான். இரவின் முதல் ஜாமத்தில் நாம் காஞ்சியின் கிழக்கு வாயிலை அடைவோம். அதற்கு சற்று முன்பாகவே எச்சரிக்கையுடன் இருங்கள். நமது வண்டியை சாளுக்கிய வீரர்கள் நிறுத்தினால் யார் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியுமல்லவா என்று வினவினான் வண்டிக்குள்ளிருந்தோரை நோக்கி. தெரியும். நானும் இந்திரவர்மரும் பேசா மடந்தைகளாக இருப்போம் என்றான் பல்லவர் படைத்தலைவனான பலபத்ரன். மைவிழியும் பேசத் தேவையில்லை என்று இளவரசன் சீனனை நோக்கினான். யாங்சின் சங் சங் என்று ஏதோ ஒலி எழுப்பினான் உதிர்களிலிருந்து. இதனால் வெகுண்ட வீரபாகு, இவன் என்ன சொல்கிறான் என்று சீறி வெறுப்புடன் சீனனை பார்த்தான். தானும் பேச அவசியமில்லை என்று சொல்கிறான் என்றான் இளவரசன். இவனுக்குத்தான் தமிழ் தெரியுமே, தமிழில் பேசினால் என்ன கேடு? இதற்கு சூ கொட்டுகிறான். எந்த மொழியில் பேச வேண்டும் என்பது அவரவர் இஷ்டம். அவன் நேசிப்பது 2, அவற்றில் தாய்மொழி 1 என்றான் பல்லவேலவல். இன்னொன்று என்று கேட்டான் வீரபாகு. இம்முறை பல்லவேலவல் பதில் கூறவில்லை. சீனன் தனது மெல்லிய கத்தியை எடுத்து வீரபாகுவின் கண்களுக்கு எதிரில் காட்டினான். இதை எதற்காக அடிக்கடி என்னிடம் காட்டுகிறான் என்று சீறினான் வீரபாகு. காஞ்சியில் நாம் தடுக்கப்பட்டால் நீ சரியாக பேச வேண்டும் என்பதற்காக என்றான் பல்லவேலவல். சரியாக என்றால்? எப்படி பேசினால் எங்களுக்கு ஆபத்து வராதோ அப்படி. பேசாவிட்டால் உனக்கு ஆபத்து வரும். எப்படி வரும்? யாங்சின் அதை சொல்லத்தான் கத்தியை காட்டினான். புரிந்து கொண்டான் தனது நிலையை வீரபாகு. இருப்பினும் கேட்டான். கத்தியால் ஒருமுறை குத்தியதும் நான் அலறிவிட்டால் அப்புறம் உங்கள் கதி என்னாகும் தெரியுமா? உடனடியாக பதில் சொல்லவில்லை பல்லவேலவல். சிறிது நேரம் கழித்து பதில் சொன்னபோது அதில் சிறிது வெறுப்பும் கலந்திருந்தது. மிகுந்த தீனமான ஆனால் வருத்தம் கலந்த குரலில் கூறினான் பல்லவேலவல். வீரபாகு, பூநாகத்தின் சக்தியை நீ புரிந்து கொள்ளவில்லை. பூநாகமா? வீரபாகுவின் கேள்வியில் வியப்பிருந்தது. ஆம், யாங்சின் வைத்திருக்கும் கத்தி மிக மெல்லியது. நமது தாழை மலர்களில் உள்ளடங்கி உறங்கும் சிறு நாகத்தைப் போல் இருப்பதால் அதை சீனர்கள் பூநாகம் என்று சொல்லுகிறார்கள். அது நமது உடலுக்குள் நுழைவது தெரியாது. உயிரை கண் இமைக்கும் நேரத்தில் குடித்துவிடும் என்று விளக்கினான் பல்லவேலவல். வீரபாகுவின் பெருவெளிகள் பிதுங்கின. அப்படியா என்று கேட்டபோது அவன் பெரிய மீசையும் பயத்தால் அசைந்தது. ஆம், அந்த கத்தியில் விஷம் தீட்டப்பட்டிருக்கிறது. அது உன் உடலில் நுழைவதற்கும் நீ நினைப்பை எழுப்பதற்கும் வினாடி அவகாசம் கூட இருக்காது என்றான் பல்லவேலவல். தான் சற்று தாறுமாறாக நடந்து கொண்டால் தனது உயிர் அரை காசுக்கும் உதவாது என்பதை உணர்ந்து கொண்ட வீரபாகு அதற்கு பிறகு மௌனத்தையே கடைபிடித்தான். அந்த பொதிவண்டி தொடர் காஞ்சியின் கிழக்கு வாசலை அன்று இரவின் முதல் ஜாமத்தின் முடிவில் அடைந்த போதும் அவன் வாயை திறக்கவில்லை. எதிரே பிரம்மாண்டமாக எழுந்த காஞ்சியின் கோட்டை மதிலும் மதில்கள் மேல் இருந்த வேல் குடங்களில் பளபளத்த ஆடிய பந்தங்களும் கோட்டை மதிலை அணைத்து கிடந்த பெரிய அகழியில் முதலைகளும் சுறாக்களும் சீறி எழுந்ததால் ஏற்பட்ட பயங்கர ஒலிகளும் வீரபாகுவுக்கு அதிக துணிவை கொடுக்கவில்லை. சதா தனது இடுப்பை தடவி கொண்டிருந்த சீனனின் வலது கரத்தை நினைத்து சங்கடப்பட்டு கொண்டே இருந்தான். ஒவ்வொரு வண்டியாக சோதனை செய்து தலையை விலக்கி வண்டிகளை உள்ளே அனுப்பி கொண்டிருந்த சாளுக்கிய வீரர்கள் கூட அவனுக்கு தைரியத்தை கொடுக்கவில்லை. அத்தனை பயத்திலும் கூட பிறந்த சுபாவம் விடாததால் தான் இருந்த வண்டி திடீரென நிறுத்தப்பட்டதும் இளவரசனை சாளுக்கிய வீரன் இறங்க கட்டளையிட்டதும் தன்னையும் மீறி நகைத்து விட்டான் வீரபாகு. புறவில் அமர்ந்த சாளுக்கிய வீரர் இருவர் மத்தியில் வந்த காஞ்சியின் பெரு வணிகர் இளவரசனை கண்டதும் தலை வணங்கி விடவே, இறங்கு கீழே என்று கட்டளையிட்டான் சாளுக்கிய வீரன். அவன் இறங்காது போகவே இன்னொருவன் கையிலிருந்த ஈட்டியால் அவன் மார்பில் தட்டி சீக்கிரம் என்று துரிதப்படுத்தினான். இளவரசன் நிதானத்தை இழக்கவில்லை. டேய், வேலை மார்பிலிருந்து எடு என்று சினமொழித்த குரலில் கட்டளையிட்டான். எந்த துணிவில் கட்டளையிடுகிறாய் என்று சீறினான் ஒரு வீரன். பெருவணிகர் என்னை பார்த்ததும் தலை வணங்கவில்லை? ஆம். ஏன் வணங்கினார்? நீங்கள் பல்லவ இளவரசராக இருக்க வேண்டும். முட்டாள், இளவரசன் இப்படித்தான் இருப்பாரா? இந்த மாதிரி வண்டியில்தான் வருவாரா? இதை சொன்ன இளவரசன் நகைத்தான் பெரிதாக. அப்படியானால் நீ யார்? வண்டியில் இன்னும் யார் இருக்கிறார்கள் என்று வினவினான் வீரரில் ஒருவன், சிறிது சந்தேகமும் தயக்கமும் கொண்டு.
அதை அறிந்து கொண்டால் பெருவணிகர் தலை வணங்கியதற்கும் காரணத்தை அறியலாம் என்று கூறி இளவரசன், அந்த பந்தத்தில் இப்படி ஒன்றை கொடு என்றான். வீரன் பந்தத்தை கொடுக்க அதை வீரபாகுவின் முகத்தை நோக்கி காட்டி, இதோ பார், ராசமல்லர் விக்ரமாதித்த பூபதியின் உபதளபதி என்று கூறினான் மரியாதை துளிர்த்த குரலில். வீரபாகு வண்டியில் இருப்பதைக் கண்டதும் வெளவெளத்து போனான் சாளுக்கிய வீரன். உபத்தளபதி புறவியிலாவது ரதத்திலாவது வருவார் என்று எதிர்பார்த்தோம், இப்படி என்று குளறவும் செய்தான். நான் எப்படி வரவேண்டும் என்று சட்டத்திட்டம் உண்டா என்றான் வீரபாகு எரிச்சலுடன். அந்த எரிச்சலுக்கு சீனன் கத்தி அவன் இடையை லேசாக தடவியதும் ஒரு காரணம் என்பதை சாளுக்கிய வீரன் புரிந்து கொள்ளாததால் வீரபாகுவை நோக்கி தலை வணங்கி வண்டியை போக அனுமதித்தான். ஆனால் வண்டியை உடனடியாக செலுத்தவில்லை இளவரசன். தன்னை முதலில் அடையாளம் கண்டுபிடித்த பெரு வணிகரை நோக்கி, நீங்களும் வருகிறீர்களா என்று வினவினான். அவரெதற்கு என்று கேட்டான் வீரன். நாங்கள் திருவுக்காவல் இறங்கி விடுவோம், உபதளபதியை அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றான் இளவரசன். வீரபாகு வண்டியில் இருந்ததால் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்த சாளுக்கிய வீரன் அந்த பெரு வணிகனையும் வண்டியில் ஏறிக்கொள்ள அனுமதித்தான். சோதனை தலை நீக்கப்பட்டு வண்டி காஞ்சிக்குள் புகுந்ததும் காளைகளை வெகு வேகமாக முடுக்கினான் இளவரசன். கிழக்கு கோட்டை வாசலுக்கு எதிரே விரிந்த பெருஞ்சாலையில் ஓடிய வண்டி சிறிது தூரம் சென்றதும் திடீரென பக்கத்து பாதை ஒன்றில் திரும்பிவிட்டதை கண்ட பெருவணிகன், இந்த பாதை திருவெக்காக்கு போகவில்லை என்றான். இல்லை என்று இளவரசனும் ஒப்புக்கொண்டான். பிறகு வண்டியை எங்கு கொண்டு போகிறீர்கள் என்று வினவினான் பெருவணிகன். போகும் இடத்தை சொன்னான் இளவரசன். வேண்டாம் வேண்டாம், அந்த பாதைக்கே போக வேண்டாம் என்று மிதமிஞ்சிய திகளுடன் கூறினான் பெருவணிகன். ஏன் என்று கேட்டான் இளவரசன். அங்கிந்த வண்டி போனால் நீங்கள் உயிருடன் மீள முடியாது என்று எச்சரித்தான் பெருவணிகன். ஆனால் அவன் எச்சரிக்கையை லட்சியம் செய்யாத இளவரசன் அந்த அபாய பாதையிலேயே வண்டியை செலுத்தினான். பெரும் விஷப்பரட்சி இளவரசே, வேண்டாம், திருப்புங்கள் வண்டியை என்று கெஞ்சினான் பெருவணிகன். இளவரசன் அதை காதில் வாங்கவில்லை. அத்தியாயம் 20. ராஜமோகினி. முதலாம் ஜாமம் முடிந்து வெண்மதி காஞ்சி மாநகருக்கு நிலவாடை போர்த்தி இருந்ததால் மனதை கவர்ந்துவிட்ட அம்மாநகரின் எழிலிலும் பெருமையிலும் நிகரில்லா வரலாற்றிலும் புராணத்திலும் இலக்கியத்திலும் இதயத்தை பறிகொடுத்துவிட்ட இளவரசன் பெரு வணிகனின் எச்சரிக்கையை காதில் வாங்கினான் இல்லை. தொண்டைமான் இளந்திரையின் காலத்தில் திருவெக்காவுக்கு அப்புறம் இருந்த காஞ்சி மாநகர் பல்லவர் காலத்தில் நாட்புறங்களிலும் பெரிதும் படர்ந்து விட்டதையும் பெருமதில்களாலும் அகழிகளாலும் பலப்பட்டு விட்டதையும் தெய்வ ஆலயங்களாலும் சமண மடங்களாலும் சிறப்புற்றிருப்பதையும் எண்ணி பார்த்து இத்தனையும் பல்லவர்கள் சாதனை என்பதால் பெருமிதப்பட்டு கொண்டான். அந்நகருக்கு இணை உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது என்று மனதுக்குள் சொல்லிக்கொள்ளவும் செய்தான். உண்மையில் அவன் எண்ணத்தை வடமொழியும் தென்மொழியும் தீன் தமிழும் ஒப்புக்கொள்ளவே செய்தன. நகரேஷு காஞ்சி என காளிதாசனாலும் கல்வியில் கரையில்லாத காஞ்சி நகர் என அப்பர் சுவாமிகளாலும் சிறப்பிக்கப்பட்டதும் கச்சிப்பேடு என்னும் நெடுங்கொடிகள் தழுவப்பட்ட குறுகிய கால்களையுடைய காஞ்சி மரங்கள் நிறைந்ததால் காஞ்சிபுரம் என்றும் ஆதி காலத்திலிருந்தே பிரசித்தி உள்ளதும் ஸ்கந்த புராணத்திலும் மோகினி தந்திரத்திலும் பிரஸ்தாபிக்கப்பட்டதும் புராணப்படி பாரதத்தின் புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக இருப்பதும் கிமு 5ஆம் நூற்றாண்டில் புத்த பகவானே வந்து சமய உண்மைகளை உரைத்ததால் பெரும் பேறு பெற்றதும் கிமு 15ஆம் நூற்றாண்டில் பதஞ்சலி பாஷ்யத்தில் இடம்பெற்றதும் பிரளயஜித் சிவபுரம், விஷ்ணுபுரம், திருமூர்த்தி வாசம், பிரம்மபுரம், தண்டகபுரம், கன்னிக்காப்பு இப்படி பல பல பெயர்களால் புராணங்களால் அழைக்கப்பெற்றதுமான காஞ்சியின் பெருமைகள் எல்லாம் எண்ணி பார்த்த பல்லவ இளவல், இல்லை இல்லை, இம்மாநகருக்கு இணை ஏதுமில்லை என்று தனக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டான். அவனது வண்டி சென்ற பாதைக்கு பக்கத்தில் மிக உயரமாக எழுதியிருந்த காஞ்சியின் பெருமதில்களையும் அதன் மேல் பகுதியில் எரிந்து கொண்டிருந்த பெரும் பந்தங்களையும் சஞ்சரித்து கொண்டிருந்த சாளுக்கிய வீரர்களையும் பார்த்து, எந்த எதிரியும் நுழைய முடியாத இந்த நகரத்துக்குள் சாளுக்கியரை அனுமதித்து விட்டாரே தந்தை என்று நினைத்து பெருமூச்சும் விட்டான். அப்பொழுதும் தந்தையை பற்றி நொந்தானில்லை பல்லவேலவல். போரின் வெறியில் காஞ்சியின் சிற்ப செல்வங்களும் மற்றைய சிறப்புகளும் பெருஞ்சோலைகளும் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர் செய்த தியாகத்தை எண்ணி மகிழவே செய்தான். முதல் ஜாமம் முடிந்து 2ஆம் ஜாமம் துவங்கிவிட்ட அந்த வேளையிலும் காஞ்சி மாநகர் விழித்து கொண்டுதான் இருந்தது.
எங்கும் அமிதமான சாளுக்கிய வீரர்கள் நடமாட்டம் இருந்து கொண்டிருந்தாலும் ஆங்காங்கிருந்த வீடுகளில் வீணை போன்ற நரம்பு தந்திகள் உள்ள வாத்தியங்களின் இசை ஒலிகளும், பரத்தையர் இல்லங்களில் நாட்டியம் பழகும் அழகு மங்கையரின் கால் சலங்கை ஒலிகளும் காதில் விழுந்து கொண்டிருந்தன. அவ்வப்பொழுது அவனது வண்டிக்கு எதிரிலும் பக்கங்களிலும் சாளுக்கிய வீரர்களின் ரதங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தாலும் வணிகர் வண்டிகளின் சஞ்சாரமும் கூடவே இருந்து கொண்டிருந்தது. இரவை ஏறிவிட்டதை முன்னிட்டு மக்கள் நடமாட்டம் அதிகமில்லை. ஆனாலும் நீண்ட நேரம் இரவில் அலுவல் புரியும் பணியாட்கள் பலர் வேலை முடிந்து இல்லங்களுக்கு விரைந்து கொண்டிருந்தனர். இவற்றையெல்லாம் கண்ட பல்லவேலவல் சாளுக்கிய மன்னன் அத்தனை ஆக்கிரமிப்பிலும் மக்களின் சாதாரண வாழ்க்கையை கெடுக்காமல் வைத்திருப்பதை எண்ணி அவனை பாராட்டவும் செய்தான். விக்ரமாதித்தனும் நல்ல ரசிகனாக இருக்க வேண்டும், இல்லையேல் படை ஆக்கிரமிப்பில் எந்த நகரமும் அச்சத்திலும் அதனால் ஏற்படும் பயங்கர அமைதியிலும் அல்லவா சிக்கிக் கிடக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இத்தனையிலும் ஆங்காங்கு அணிவகுத்து புறவிகளில் நின்று கொண்டிருந்த ராக் காவலரின் எச்சரிக்கையை பார்த்த பல்லவ இளவல் எந்த நிமிஷத்திலும் தனது வண்டி நிறுத்தப்படலாம் என்பதையும் தானும் மற்றோரும் சிறை செய்யப்படலாம் என்பதையும் உணர்ந்தே இருந்தான். இருப்பினும் பெரு வணிகன் ஆட்சேபித்த அபாய பாதை வழியே வண்டியை செலுத்தினான். அதை மீண்டும் எதிர்த்து பேச முற்பட்ட பெருவணிகன், திருவெக்காவுக்கு போக வேண்டுமானால் கிழக்கு கோட்டை வாயிலிலிருந்து நேர் கிழக்கே உள்ள பெருஞ்சாலையில் செல்ல வேண்டும் என்று கூறினான். ஆம் பெருவணிகரே என்று ஒப்புக்கொண்டான் பல்லவ இளவல். அப்படியானால் ஏன் மதிலோரமாக தெற்கே செல்கிறீர்கள் என்று கேட்டான் பெருவணிகன். தெற்கு சாலை கோடியில் கொள்ளர் விடுதிகள் இருக்கின்றன அல்லவா என்றான் இளவரசன். ஆம், அங்குள்ள ஆயுதப்பட்டறைகளை தாண்டினால் ஆயுத கொட்டடி இருக்கிறது. ஆம், அங்கு உங்களை எல்லாம் இறக்கி விடுகிறேன். இறக்கிவிட்டால் நீங்கள் ஆயுத கொட்டடிக்கு அருகில் இருக்கும் அரண்மனை சத்திரத்தில் தங்கலாம். இதை கேட்ட பெரு வணிகன் பெரும் வியப்பின் காரணமாக சற்று நகைத்தான். அரண்மனையின் தென்பகுதி சத்திரம் இப்பொழுது சாளுக்கிய வீரர்கள் கண்காணிப்பில் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டான் நகைப்பினூடே. அந்த நகைப்பை கவனித்தாலும் அதை லட்சியம் செய்யாத இளவரசன், அங்கு இந்திரவர்மரை யாருக்கும் தெரியாது. மாறுவிடத்தில் இருப்பதால் பலபத்திரரையும் சாளுக்கிய வீரர்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. மைவெளியை யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆகையால் நீங்கள் தைரியமாக அங்கு தங்க முடியும். அங்கு நீங்கள் சென்றதும் சத்திர காவலன் உங்களை கவனித்துக் கொள்வான். உங்களை எப்படி காப்பது என்பது அவனுக்கு தெரியும் என்று கூறினான். பெருவணிகன் தீவிர யோசனையில் இறங்கினான். பிறகு, இளவரசே, இது பெரிய விஷ பரீட்சை. சாளுக்கியரால் சதா கண்காணிக்கப்படும் பொது சத்திரத்தில் இவர்களை அழைத்துச் செல்வது பெரும் அபாயம். தவிர கோட்டை வாயிலில் உள்ள சாளுக்கிய வீரர் மீண்டும் என்னை தேடி வந்து நான் சத்திரத்தில் இருப்பதை அறிந்தால் இந்த உபதளபதியை பற்றிய கேள்விகள் வரும். அதற்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் என்று கேட்டான். உபதளபதி வண்டியில் மேலே ராஜ வீதிக்கு சென்று விட்டதாக கூறிவிடு என்று பதில் சொன்னான் இளவரசன். அவரை அங்கு தேடி அவர் இல்லாவிட்டால்? இருப்பார். எப்படி? இவரையும் அழைத்து கொண்டுதான் நாங்கள் ராஜவீதிக்கு போகப் போகிறோம். நாங்கள் என்றால் நானும் யாங் சின்னும். இதை கேட்ட பெரு வணிகனின் அதிர்ச்சி முன்னை விட பல மடங்கு அதிகமாயிற்று. நீங்கள் மேலே ராஜவீதிக்கு சென்றால் அதை தாண்டிச் செல்வது கஷ்டம். மேலே ராஜவீதியை தாண்டாவிட்டால்? தாண்டாமல் அங்கேயே இருந்து விடுகிறேன். இளவரசனை நோக்கிய பெரு வணிகன் முகத்தில் ஈயடவில்லை. உதடுகளை திறந்தவன் பேசிய போது சொற்கள் மிகுந்த கவலையுடன் உதிர்ந்தன. அந்த வீதியில் எத்தனை முறை தாங்கள் புறவியில் உலா வந்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை தங்கள் ரதங்கள் புரண்டோடி இருக்கின்றன? எத்தனை மக்கள் தங்களை பார்த்து ஆனந்த ஆரவாரம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த வீதியில் நுழைந்ததும் உங்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவர்கள் ஏராளம். அடையாளம் கண்டு கொண்டால் மக்கள் வாழாவிருப்பார்களா? கூச்சல் போடுவார்கள். அதைத் தொடர்ந்து பெரும் விபரீதம் விளையும் என்று விளக்கினான் பெருவணிகன். அஞ்சாதீர் பெருவணிகரே, ஒருவரும் காணாமல் ராஜவீதிக்குள் என்னால் நுழைய முடியும் என்று உறுதி கூறிய பல்லவ இளவல் மேற்கொண்டு உரையாடலை வளர்த்த விரும்பாமல் காளைகள் பக்கம் திரும்பி சாட்டையை சுடுக்கினான். அதற்கு மேல் பெருவணிகனும் ஏதும் பேசவில்லை. தன்னை மற்றவர்களுடன் விட்டு போக வேண்டாம் என்று மைவிழி கூடச் சொல்ல ஒருமுறை வாயெடுத்தாள். அப்படி ஏதாவது கூறினால் தந்தை விபரீத பொருள் கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று எண்ணி உதட்டில் வந்த சொற்களை மென்று விழுங்கிவிட்டாள். தன்னுடன் பெண் வரக்கூடாது என்று தந்தை மறுக்காததே பெரும் மாறுதல் என்று நினைத்த மைவிழி விதி விட்ட வழியில் காரியங்கள் நடக்கட்டும் என்று மௌனமே சாதித்தாள்.
பல்லவ இளவல் மேற்கொண்டு யாருடனும் பேச்சு கொடுக்காமல் தன் இஷ்டப்படி வண்டியை செலுத்தினான். இரும்பு கொள்ளர் பட்டறைகள் இருக்கும் குறுகிய வீதி ஒன்றில் வண்டியை திருப்பி 2 பட்டறைகளை தாண்டி ஆயுத கொட்டடிக்கு அருகிலிருந்த ஒரு பட்டறை முன்பாக வண்டியை நிறுத்தி இந்திரவர்மனையும் பலபத்ரனையும் இறங்கச் சொல்லி சவுக்கு கழிகளையும் இறக்கச் சொன்னான். பணியாட்கள் சிலர் தலை நீட்டவே, போர்க்கொடரிகளுக்கு சவுக்கு பொடிகள் அரசர் உத்தரவுப்படி வந்திருக்கின்றன, இறக்கி போடுங்கள். ஆயுத கொட்டடிக்கு அப்பால் உள்ள சத்திரத்துக்கு இந்த இரும்பு கொள்ளர்களையும் இந்த பெருமாட்டியையும் அழைத்துச் செல்லுங்கள், மன்னர் உத்தரவு என்று கூறினான் இளவரசன். அவர்கள் சவுக்கு கழிகளை இறக்கிக் கொண்டிருக்கையில் இந்திரவர்மனை வண்டியின் முன்புறம் வரச் சொன்ன இளவரசன், இந்த இரும்பு கொள்ளர்களை துணை கொண்டு சென்றால் உங்கள் மீது எந்த சந்தேகமும் யாருக்கும் வராது, சத்திரத்தில் தங்குங்கள், நாளைக்குள் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு மைவெளியையும் வண்டியிலிருந்து இறக்கிவிட்டு மீண்டும் காளைகளை முடுக்கினான். மீண்டும் வண்டி வந்தது அந்த குறுகிய வீதியிலிருந்து தெற்கு பெரு வீதிக்கு. வண்டியை செலுத்திய இளவரசன் மேலே ராஜ வீதியிலிருந்து சிவகாஞ்சியை நோக்கி காளைகளை பறக்க விட்டான். வண்டி மேலே ராஜ வீதியை அடைவதற்கு முன்பாக இருந்த பக்கப்பாதை ஒன்றில் வண்டியை நிறுத்தி வீரபாகுவையும் சீனனையும் இறங்க கட்டளையிட்டான். பிறகு சொன்னான் வீரபாகுவை நோக்கி, வீரபாகு, இனி நாம் நடந்தே செல்லப் போகிறோம். எங்கு என்று கேட்டான் வீரபாகு எரிச்சலுடன். ஏற்கனவே நான் சொல்லவில்லை பெருவணிகரிடம்? மேலே ராஜவீதிக்கு போகப் போவதாக சொன்னீர்கள். அங்குதான் போகிறோம். உங்களுக்கு அதிக துணிவிருக்கிறது என்றான் வீரபாகு. என்னை விட துணிவு உனக்கு தேவை என்றான் இளவரசன். ஏன்? எந்த வினாடியிலும் நீ இறந்து விடலாம். எதற்காக? எங்களை காட்டிக் கொடுப்பதற்காக. காட்டிக் கொடுப்பதாக யார் சொன்னது? வீரபாகு, இப்பொழுது நாம் மேலே ராஜ வீதிக்குள் நுழைகிறோம். 2ஆம் ஜாமம் முற்றிக் கொண்டிருப்பதால் மக்கள் நடமாட்டம் ராஜ வீதியில் அதிகம் இருக்காது. வீரர்கள் நடமாட்டம் இருக்கும். ஆகவே நாம் அங்குள்ள பெரு மாளிகைகளை ஒட்டி விழுந்திருக்கும் நிழல்களில் ஒதுங்கி ஒதுங்கிச் செல்வோம். அப்படியும் ஒருவேளை உன்னை யாராவது ஓரிரு வீரர்கள் பார்த்துவிட்டால் அவர்களை போகச் சொல்லி கம்பீரமாக சைகை செய்துவிடு. யாராவது தடை செய்தால் உன் உயிர் சிட்டுக்குருவி போல் ஆகாயத்தை நோக்கி பறந்துவிடும் என்று எச்சரித்துவிட்டு வீரபாகுவுடன் கை கோர்த்து கொண்டு இணைந்து வரும்படி சீனனுக்கும் உத்தரவிட்டு தன் முன்னால் நடந்து சென்றான். தன் முகம் தெரியாமல் இருப்பதற்காக தலை முண்டாசை அரைமுகம் வரை மறையும்படியாக இறக்கிவிட்டு கொண்டான். இப்படி ராஜ வீதியை அடைந்ததும் அதன் மாளிகையின் தாழ்வரை நிழல்களில் ஒதுங்கி யார் கண்ணிலும் அதிகமாக படாமல் மறைந்து நடந்து அந்த பெரு வீதியில் மேலண்டை காடியிலிருந்த ஒரு சிறு மாளிகையை அடைந்தான் பல்லவ இளவல். சிறிதும் சத்தம் செய்ய வேண்டாம், மெல்ல நடந்து வாருங்கள் என்று பின்னால் வந்தவர்களை எச்சரித்துவிட்டு அந்த மாளிகையின் முன் தாழ்வரையை கடந்து மாளிகையின் பெருங்கதவில் இருமுறை லேசாக தட்டினான். சிறிது நேரம் உள்ளிருந்து பதில் ஏதும் வராததால் மீண்டும் இருமுறை சற்று பலமாக தட்டினான். உள்ளே எங்கோ 2 பெருங்கதவுகள் திறக்கப்பட்ட ஒலி கேட்டது. அதை அடுத்து முதல் பெருங்கதவுக்கு அப்பாலிருந்து ஒரு குரல் வினவியது. யாரது? அந்த குரலை கேட்டதும் இளவரசன் முகத்தில் சந்தேக சாயை படர்ந்தது ஒரு வினாடி. பிறகு ஏதோ முடிவுக்கு வந்தவன் போல் தலையை அசைத்து சிற்பி என்று பதில் கூறினான் சற்று இறைந்து. கதவு மெல்ல திறக்கப்பட்டது. திறந்த கதவுகளுக்கு பின்னால் நின்றிருந்த உருவத்தை கண்டதும் பெரும் குழப்பத்துக்கும் வியப்புக்கும் உள்ளானான் இளவரசன். கதவுக்கு பின்னால் தன்னந்தனியாக நின்றிருந்தாள் ஒரு ராஜமோகினி. இங்கு உங்களை நான் எதிர்பார்க்கவில்லை என்று தட்டு தடுமாறி சொன்னான் இளவரசன். அந்த ஏமாற்றம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும்தான் என்றாள் அந்த ராஜமோகினி கமல முகத்தில் சிறிது சினத்தை படரவிட்டு. ஏன்? நானும் உங்களை எதிர்பார்க்கவில்லை இங்கு. இதை சொன்ன அந்த ராஜமோகினி நகைத்தாள். அந்த சிரிப்பு ஜலதரங்கத்தின் ஸ்வரங்களைப் போல் ஒலிப்பதை உணர்ந்த இளவரசன் மேற்கொண்டு பேச எழாமல் பல வினாடிகள் சில என நின்று விட்டான். அவள் சிரிப்பு அடுத்த வினாடி மறைந்தது. முகத்தில் கடும் கோபம் தாண்டவமாடியது. அதுவரை மரியாதை காட்டி பேசி அவள் முகத்தில் சினத்தின் சாயை திடீரென படர்ந்தது. கண்கள் கனலை கக்கின. யார் நீ என்று சற்று மரியாதையற்ற சொற்கள் கூறிய அம்புகள் என உதிர்ந்தன அவள் செவ்விய உதடுகளிலிருந்து. அத்தியாயம் 19 மற்றும் 20 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.